ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் ட்ராவல் பண்ணுங்கள், முடியாதவங்க நம்ம வீடியோவோட ட்ராவல் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ். நம்ம இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன வாட்டர் ஃபால்ஸ்ரா? மரநட்டி. என்னது மரநட்டி வாட்டர் ஃபால்ஸ் கிளம்பியாச்சு. ப்ரோ தான் சஜஸ்ட் பண்ணார், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம போயிட்டு அடுத்து அதாவது விசிட் பண்ணலாம். போகிற வழியில் ஒரு ரிவர் வியூ பாயிண்ட் வேறு இருக்குது, அதையும் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் நம்ம போகிறோம். பாரு, முன்னாடி உள்ளவங்க நம்ம அவங்கள வீடியோ எடுக்கிறேன்னு நினச்சி அவங்க பார்த்துக்கிட்டே போகிறாங்க, அந்த ஜீப்பில் போகிறவங்க. ஆனால் நம்ம விளாக் எடுத்துகிட்டு இருக்கோன்னு அவங்களுக்கு தெரியாது. இல்லை, சரி விடுங்க, பார்த்துக்கலாம். அந்த ஜீப் இருந்துச்சுல, நல்லா இருந்துச்சு. நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த மரநட்டி வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழியில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அது அந்த மரநட்டி வாட்டர் ஃபால்ஸ் தான் அந்த தண்ணி வருது போல். இதுதான் அந்த சிறுவாணி தண்ணி. இதுங்க காட்டுற பாருங்கள், இங்கே பாருங்கள் இப்படி போயிட்டுருக்குன்னு. இந்த சைடு ஒரு சில ஃபேமிலியாக குளிச்சுட்ருக்காங்க. நம்மளோட விளாகில் எல்லாமே கவர் ஆகுங்க. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, சிறுவாணி சிவஜா சம்திங் ஏதோ எழுதிருக்கு. அட்டப்பாடி. இங்கே இருந்தாங்க நமக்கே தண்ணி வருது கேரளாவிலேருந்து. இதில் குளிக்கிறவங்க குளிக்கலாம். அந்த ரிவரில் தண்ணி ஓடுற சத்தம் நம்ம காதை கிழிக்குது. பாருங்கள், பக்கத்தில் போய் காட்டலாம். இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி போயிட்டுருக்குங்க. நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி தண்ணி வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும்ல. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், இப்போ இது கேரளா, அதுதான் வித்தியாசம். ஆனால் இங்கேருந்து நமக்கே தண்ணி வருது கோயம்புத்தூருக்கு. சிறுவாணி இதுதான். அவ்வளோதான், கீழேருந்து அந்த ரிவர் வியூ பாயிண்ட்டை முடிச்சுட்டு அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு. ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குங்க, பார்த்தீங்களாலே தெரியும். இந்த ரோட்டில் எப்படி வண்டி ஓட்டுறது பாருங்கள். நம்ம வச்சுக்கிறதா ஒரே ஒரு என்ட்டாக இருக்குது. அது என்ன ஆஃப் ரோடுக்காக உருவாக்கப்பட்ட வண்டியா? சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நம்ம ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்டு வேறு பின்னாடி இறங்கி வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தார். அப்புறம் கொஞ்சம் ரோடு மோசமாக, நல்லா இருக்கிறது மோசமாக, இப்படியே மாறி மாறி வந்துட்டுருக்குங்க ரோடு. ஆனால் இன்றைக்கி நம்மளோட டார்கெட்டு மரநட்டி வாட்டர் ஃபால்ஸை பார்த்தே ஆகுறோம். மரநட்டி தான்டா. மேலே போகணுமா? உண்மையிலே இந்த ரோடு பயங்கரம் இல்லை, டயங்கரம் அந்தளவுக்கு இருக்குது. இப்படியெல்லாம் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போனால் என்ன சொல்கிறது. இங்கே பாருங்கள், திரும்பி வந்துருச்சு அந்த ரோடு. இதிலெல்லாம் வண்டி ஓட்ட முடியுமா? பாருங்கள், கல்லுக்கெல்லாம் இருக்குது. நம்ம இந்த ரோட்டோட இவ்வளோ சண்டை கட்டி ஏறிட்டு இருக்கோம். ஆனால் ஒருத்தர் இங்கே பாருங்கள் அசால்ட்டாக ஏறி போய்ட்டுருக்கு வஜீரோ. மாசுங்க உண்மையிலே இந்த வண்டி. 4x4 பட்டையை கிளப்புது பாருங்க. அவ்வளோ ரூட்டில் அசால்ட்டாக போகுது. நம்ம வண்டி ரொம்ப டயங்கரமாக இருக்குது. அந்த வண்டியெல்லாம் அப்படியே அந்த வண்டிக்கு பின்னாடியே நம்ம வண்டியை இங்கே நிப்பாட்டிட்டு மேலே நடந்து போகலான் தான் பிளானு. ஆனால் நம்ம பிளானு கரெக்டாகுமா இல்லை தப்பாகுவான்னு தெரில. ஏன்னா ரொம்ப தூரம் நடக்கணும்னு வேறு சொல்கிறாங்க. சரி, வண்டி நிப்பாட்டிட்டு மேலே போகலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். எனக்கு இந்த இடம் கரெக்டான வேறு தெரில. இந்த பக்கம் போகணுமா இல்லை ஸ்ட்ரெயிட்டாக போகணுமான்னு எனக்கு இன்னும் தெரில. எப்படி அப்படியே குதிக்குதுடா ரோட்ல வண்டி. சத்தியமாடா முடியாடா, வீடுமா இருக்கிறாங்க இங்கே இல்லையா? போ. இதுதான் அந்த மரநட்டி வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழி. பாருங்கள் எப்படி மண்ணெல்லாம் அரிச்சு போய் கிடக்கு. இதுவே தண்ணி வர வழி மாதிரி தான் இருக்குது. அந்த பங்குடி கார் வரும்னு நினைக்கிறேங்க. நம்ம பைக்கை இவ்வளோதான் கொண்டு வர முடியும். அந்த பக்கம் தான் சவுண்டு கேட்குது, க்ரூஸ் பண்ணுற சவுண்ட்லாம். இங்கே பலாப்பழம் பறிக்கிறாங்க, பலாப்பழம் கொடுக்குறாங்க நம்ம மக்களுக்கு, ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. தமிழ்காரங்க தான் நிறைய பேர் வராங்க பைக்கில். ஆனால் கேரளாக்காரங்க பறிக்கிறாங்க, நமக்கு கொடுத்துட்றாங்க ஃப்ரீயாக. வேணுமா ப்ரோ எடுத்துகிட்டு போங்க அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொடுக்குறாங்க. வராங்க, அவன் ஜீப்பில் பறித்து மொத்தமாக எடுத்துகிட்டு போகிறாங்க விற்கிறதுக்கு அப்படின்னு நம்ம கேட்டால் நம்ம கொஞ்சம் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், இங்கேதான் பைக் நிற்குது, நம்ம ஊர் பைக்கு பார்த்தீங்களா? ஜீப் எப்படி வருது பாருங்க. பாருங்க எவ்வளோ ஈஸியாக ஏறி போயிட்டு இருக்கு. நம்ம பைக்கு வரும் பாருங்க, எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க.
உண்மையிலே சூப்பராக இருக்குங்க பைக்கு. பாருங்கள் N160. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு KTM 390 நிற்கிது. ரெண்டுமே நமக்கு பிடிச்ச பைக்கு தான். அடுத்து நம்மளோட வண்டி வருது பாருங்க, சும்மா சிங்கம் மாதிரி வரானா. ஐயோ, இந்த ரோடு வேற ரொம்ப தூரம் நடக்க வேண்டியிருக்கு, இல்லை பைக் வராத மாதிரி இருக்குது. பைக்கே நாங்கள் அது வரைக்கும் கொண்டு வந்ததே பெரிய விஷயம். நீட்டெலாம் எப்படி போகணுன்னே தெரில. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் வாட்டர் ஃபால்ஸ் சவுண்டு கேட்குது. ஆனால் இதுலேருந்தே 2 கிலோமீட்டர் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் ரோடு எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. இதில் ஒருத்தர் பைக்கெலாம் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. எப்படி தான் போகிறாருன்னு தெரியல. அதுவும் எது ஹீரோ ஹோண்டா பழைய ஸ்ப்ளெண்டர் மாடல். இந்த மாதிரி மண் ரோடாக இருந்தால் கூட பரவாயில்ல, கல் வேறு இருக்குது. வண்டியில் அப்படியே குதிக்குது. திருப்பி கீழே வரும் மழையா? ஐயோ, நம்மளால நடக்க முடியாமல் ஷார்ட்கட்லலாம் போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்க, அப்போ எங்கிட்டா போகணும்? சேவலாம் கீழே அந்த கோடி இருக்கும். ஷார்ட்கட்டுன்னு நினச்சி நம்மளே லாங்வே ஆக்கிக்கிறோம்டா. இங்கே இருக்கிற வழி நம்ம அருகாளித்தனத்தை இதெல்லாம் காட்டிகிட்டு இருக்கோம்டா. ஏரியாக்குள்ளே வீடெல்லாம் கட்டியிருந்தாங்க இருக்கிறாங்க. ஆனால் நம்மளால் நடக்கூட முடியல. அதாவது எப்படா ஒரு பொருள் வாங்கினா கூட கீழே வரைக்கும் போயிட்டு வரணுமாடா. பாவண்டா உண்மையிலே இருக்கிற மக்கள். நமக்கு ஒரு நாள் இது, அவங்களுக்கு டெய்லி. நம்மளால ஒரு நாள் நடக்க முடியல, அவங்க டெய்லி நடந்து போகணும். ஏதாவது பொருள் வாங்கினா கூட கீழே வரைக்கும் போயிட்டு மேலே வரணும். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இந்த நம்ம வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கே ஒரு 3லேருந்து 4 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். அவங்க டெய்லி இதில் மேலேருந்து கீழே வரைய போயிட்டு திங்ஸ் வாங்கிட்டு திரும்ப மேலே வரணும். கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 கிலோமீட்டர் போகணுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கஷ்டம் தாங்க இங்கே வாழ்கிறவங்கலாம். ஆனால் இந்த பாருங்கள், மழை பெஞ்சால் கூட மழை சரிவு வந்தால் கூட அவங்க இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது. அந்தளவுக்கு ஆபத்தாக இருக்குது. இதுக்கு ஏதாவது ரோடுவே அந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடுக்கலாம். கேரளா கவர்மெண்ட் வந்து இதை வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கி இதுக்கு ரோடுவேலாம் போட்டு கொடுக்கலாம். அப்போனா இந்த மக்களும் கொஞ்சம் பயனடைவாங்கள்ல இந்த போயிட்டு வர்றதுக்கெலாம். சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த ரோடு, இந்த பாதையும். வாட்டர் ஃபால்ஸுக்கு கேட்டிங்களா சவுண்டை எப்படி இருக்குது? இதுதாங்க ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கிறதுக்கான ஒரு என்ன சொல்கிறது சவுண்டு. அழகாக இருக்கும் அந்த மாதிரி. எப்படி தூரம்டா, ட்ரக்கிங் கூட இவ்வளோ போக முடியாது. அந்த இருக்கு ஒரு அந்த வண்டி அதுதான் வந்தாங்க நினைக்கிறேன். இதாண்டா கேட்குது வாட்டர் ஃபால்ஸ் சத்தம். அவுட் கிலோமீட்டர் எவ்வளோ கிலோமீட்டர் அடி இங்கே வாடுற இன்னும் போகுதுடா. இத்தனை கிலோமீட்டர் பையா. ஐயோ அப்போ அவன் 300 மீட்டருக்கு வழி நம்ம ஏமாத்திட்டான்டா. இதோட 3 கிலோமீட்டர் ஆகிப்போச்சு. இன்னும் வந்த பாடு இல்லை. சப்பா பலாப்பழம் ஸ்மெல்லு தான்டா. எவ்வளோ நம்ம சோறு வர்ற அந்த பலாப்பழ ஸ்மெல்லு இழுத்துருதுடா நம்மள. மேலே வேறு வழி இல்லை, இது தண்ணியும் இல்லை. தண்ணி உண்மையிலே சூப்பராக இருக்கா. மலையிலேருந்து வர சில் தண்ணி எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது.
முடியாடா சாமி. நீ எவ்வளோ தூரம்டா? இது இவனுங்க வேற லவ்னுக்கிட்டு இருடா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போகலாம். போயிட்டு திருப்பி வரணுமே. ஏறது பரவாயில்ல, நீ இறங்கணுமே. போய்கிட்டே இருக்குடே, இவன் வேற வரான்டா. போங்கடா, போடுங்கடா. போனதுக்கு ஒருத்தா இல்லையானு போய் பார்த்தா தான் தெரியும். சவுண்டு கேட்குது பயங்கரமாக. எனக்கு தெரிஞ்சு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட. சவுண்டு கேட்குது ரொம்ப பக்கத்தில். வந்தாச்சுங்க, அந்த இருக்குங்க அந்த வாட்டர் ஃபால்ஸு. பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா? அந்த இடத்துல தான் இருக்குது. வாங்க பக்கத்தில் போய் காட்டுறேன். ரொம்ப அழகாக இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. வாங்க 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 வாங்க, போய் நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாங்க உட்காந்து. காலா இல்லை. அப்படியே இங்கே தண்ணி விழுந்து அது வழியாக கீழே திரும்ப வாட்டர் ஃபால்ஸ் விழுது. ஃபஸ்ட்டு நம்ம மேலே உட்காந்துருந்தோம், இப்போ கீழே வந்துட்டோம். கீழே பாருங்கள், குளிக்கிறதுக்குலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வந்து சுற்றி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள், தண்ணி வர சவுண்டு கேட்டிங்களா? தண்ணி எப்படி போகுது பாருங்க, சரியான சில்லுன்னு இருக்கு. அருவி இருக்குங்க, அருவி இருக்குங்க. இதுல அருவியா இருக்குடா, தெரியுதா? இங்க பாருங்க வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு. அருவி மாதிரி கொட்டுது பாருங்க. வலிக்கிட்டு விழுந்தவளால இருக்கு. நேரா போய் அந்த பாறையில தான் விட்டுவோம் பாருங்க. ஆனா இதெல்லாம் ரொம்ப மழையா இருக்க டயத்துல வர முடியாதுங்க. ட்ரக் பண்ணி வந்திருக்கோம். இப்போ உண்மையிலே நல்லா இருக்கு. மழை மேகமாக தாங்க இருக்கு. திடீர்னு வெள்ளப்பெருக்கெல்லாம் வருமா இங்கே வரும்போது சொன்னாங்க. இருங்க, நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸ் அந்த அண்ணன் குளிச்சுட்டு இருக்காருல்ல, அது பக்கத்தில் போய் வீடியோ எடுக்கலாம். உண்மையாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கீழேருந்து மேலே வர்றதுக்குமே இது இருக்குங்க, ஜீப் சஃபாரிலாம் இருக்குது. அதாவது ஜீப்பில் புக் பண்ணிட்டு வரலாம். கீழே 2 ஜீப் இருந்துச்சு, நான் பார்த்தேன். ஆனால் அங்கே ஜீப் நிற்கிதுன்னு பார்த்தா இப்போ தான் தெரியுது. நம்ம போகும்போது அங்கே குளிச்சுட்டு இருந்தாங்க ஒரு ஃபேமிலியெல்லாம் எவ்வளோ தூரம் நடந்து வர முடியாது. ஃபேமிலியை குளிச்சுட்டு இருந்தாங்களே, அவங்கள ஏற்றுறதுக்கு ஜீப்பு போச்சுங்க. இப்போ தான் பார்த்தேன். ஜீப்பு வந்து கால் பண்ணி கூப்பிடுவாங்க போல். அதுமாதிரி விட்டுட்டு போயிடும், இல்லாட்டி விட்டுட்டு போயிடும்னு நினைக்கிறேன். திரும்ப கால் பண்ணி கூப்பிட்டா வரும். இதுவே ஒரு 5 கிலோமீட்ரு, ஆமாம் 5 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கும் கீழேருந்து இந்த வாட்டர் ஃபால்ஸு. அதில் 2 கிலோமீட்டர் தான் பைக் வரும், மிச்சம் 3 கிலோமீட்டர் நம்ம நடந்து தான் போகணும். டயர்டு ஆயிருங்க பாடியெல்லாம். முடிஞ்ச அளவுக்கு நான் கேட்டு சொல்கிறேன், அந்த ஜீப் சஃபாரிலாம் எவ்வளோ அந்த மாதிரி விசாரிக்க முடிஞ்சா நான் கேட்டு அப்படியே விசாரித்து சொல்கிறேன். இல்லாட்டி முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இந்த வாட்டர் ஃபால்ஸை விட வேறு நல்ல வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, அதுக்கே ட்ரை பண்ணுங்கள். ஆனால் பாய்ஸாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பாய்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து மேலே ஏற்றி இறக்கி பார்த்துருங்க. இவ்வளோ தூரம்லாம் ஓகே. இதில் அங்கங்கே வீடு வேறு இருக்குங்க. அந்த வீட்டில் நாய் தொல்லை வேறு தாங்க முடியல. பார்த்தீங்களா, சவுண்டு கேட்டுச்சா உங்களுக்கு? அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கு ட்ரக்கிங் ஓவர்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவே ரொம்ப தூரம் ஏறுற மாதிரி ஆயிடுச்சு, டயர்டாகிடுச்சுங்க பாடியெல்லாம். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கிட்ட நாங்கள் அந்த வாட்டர் ஃபால்ஸ், மரநட்டி வாட்டர் ஃபால்ஸ், அதுக்கு நடந்து மட்டுமே 3 கிலோமீட்டர் போயிருக்குங்க. ஒன்லி ஜீப்பு மட்டும் தாங்க இதில் வரவே செய்யும். பைக்கை ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிறுத்திட்டு
இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம். இவ்வளோ தூரம் நடந்து வர அளவுக்கு அந்த வாட்டர் ஃபால்ஸ் ஒன்றும் ஒத்தான்னு கேட்டால் வரலாம். ரொம்ப ரைனி சீசன்லலாம் வராதிங்க. ரைனி சீசன்லலாம் வந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. ரைனி சீசனில் மேலேயே ஏற முடியாது. வாட்டர் ஃபால்ஸில் ஃபுல்லாக தண்ணி போகும். இப்போயே தண்ணி ரொம்ப தான் போயிட்டுருக்கு. குளிக்கலாம், இப்போ குளிக்கிறாங்க. இங்கே எந்த போலீஸோ யாரோ எதுவுமே இல்லை. சேஃப்டி எதுவுமே சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் திடீர் வெள்ளப்பெருக்கு வந்து அடிச்சுட்டு போகலாம். இப்போவே மழை மேகமாக தான் இருக்குது. அதனால தான் நாங்கள் உடனே பார்த்துட்டு கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். குளிக்கலாம் பார்த்தோம், ஆனால் டவல் வேறு எடுத்துட்டோம் இல்லையா. சரி குளிக்க வேணாம், நம்ம அப்படியே மழை மேகமாக வேறு இருக்குது, கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறங்கிட்டு இருக்கோம். இங்கே கோயம்புத்தூர் கிளைமேட்டுக்கும் நம்ம கிளம்பும்போது இருந்த கிளைமேட்டுக்கும் இப்போ இருக்க கிளைமேட்டுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. அப்படியே டோட்டலி சேஞ்ச். காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மழை மேகம் மிஸ்ட்டு அப்படியே தான் இருக்குது. உண்மையிலே கேரளா வெதரை வந்து டிசைட் பண்ணவே முடியாது, சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கெலாம் ரொம்ப தூரம் நடந்துட்டாங்க, முடியலை. வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. சரி ஓகே, பாய் பாய். அண்ட் அடுத்த விலாகில் பார்க்கலாம். ஓகே பாய் பாய், அடுத்த விலாகில் பார்க்கலாம் மறக்காமல்.